வயசாயிடுதா இவன் உனக்கு வயசாயிடுத்து ஒன்று சுட்டு தள்ளிடுறேன்னு சொல்லலை. நோயாளியா போ சீக்கிரம் செத்து தொலைன்னு சொல்லலை. குழந்தைகளா அவங்கள பாதுகாக்கணும், வயதானவர்களாக பாதுகாக்கணும், எல்லாரையும் பாதுகாக்கணுன்ற எண்ணத்தை தான் விதைக்கக்கூடிய நாடாக தான் இந்த நாடு இருந்திருக்கு. அந்த தத்துவத்தையே, அடிப்படை தத்துவார்த்தத்தையே அவர் புரிஞ்சிக்காத ஒரு நபராக இருந்திருக்காரு. ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் கொல்லப்பட்ட மரணிச்ச 2 மாதத்துக்கெல்லாம் ஷேக் அப்துல்லாவை தூக்கி தேச துரோக வழக்கில் இவ்வளோ வச்சிருக்காரு. பயப்படுறாரு, ஷேக் அப்துல்லாவை பார்த்து பயப்படுறாரு. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அதே போல நீங்க ஒரு குறிப்பு சொல்லியிருக்கீங்க, ஒரு பொருளாதார ரீதியிலையும் இந்த உலக நாடுகள் வரிசையில தன்னை இந்தியாவை ஒரு ஏழை நாடு அப்படிங்கிறதுலதான் அவரும் அப்படிதான் அதை நினைச்சாரு. அதை முன்ன கொண்டு வரணும் அப்படின்ற சிந்தனை அவருக்கு இல்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டு. அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நேஷன்ஸ் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டனை சேர்த்துக்கிட்டாங்க, அமெரிக்காவை சேர்த்துட்டாங்க, பிரான்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க, இது போல் சில நாடுகள்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. 2ஆம் உலக நாடுகள் கணக்கில் கம்யூனிஸ்ட் நாடுகள் ரஷ்யா, சீனா, அது போன்ற நாடுகள்லாம் அதில் வருது. 3ஆம் உலக நாடுகள்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி விட்டுட்டாங்க. இவர் பொருளாதார ரீதியான சரியான சிந்தனையில் செலுத்தியிருந்தாருன்னா 1964 அவர் காலமாறாரு. அந்த நேரத்துலேயும் 1ஆம் உலக நாடாக பாரதமும் வந்திருக்க முடியும். அந்த ஏப்பிங் இருக்கு இல்லையா, அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை ஏப் பண்ணி இங்கத்திக்கு பொருத்தமில்லாத விஷயங்கள் பண்ணக்கூடாது இல்லையா. இந்த நாடு பிரதானமாக விவசாயிகளை நம்பி இருக்கக்கூடிய நாடு. 55% மேலே விவசாயத்தை நம்பி இருக்கிற நாடுகள். அந்த நாட்டை இதுக்கு தகுந்தாப்புல தான் பொருளாதாரத்தை அமைக்கணும். இதுக்கு தகுந்தாப்போல் தான் இந்த தேசத்துடைய சமூகங்களுக்கு தகுந்தாப்போல் தான் முன்னேற்றங்களை கொண்டு வரணும். எல்லாரும் புரிதலே அவருக்கு இல்லை, புரியல. கடை நிலையில் இருக்கிறவங்க கூட அந்த அந்தியோதயான்னு சொல்லுவாங்க, அது வார்த்தை. அதை நம்ம மோடியோட அரசு கூட ஃபாலோ பண்ணுது. அந்த அந்தியோதயான்ற கான்செப்டை தீன்தயாள்ஜி தான் கொடுத்தாரு. கடைசியில் இருக்கக்கூடிய ஆள் கூட அவனுக்கு எல்லாம் கிடைக்கணும். வயசாயிடுதா இவன் உனக்கு வயசாயிடுத்து ஒன்று சுட்டு தள்ளிடுறேன்னு சொல்லலை. நோயாளியா போ சீக்கிரம் செத்து தொலைன்னு சொல்லலை. குழந்தைகளா அவங்கள பாதுகாக்கணும், வயதானவர்களாக பாதுகாக்கணும், எல்லாரையும் பாதுகாக்கணுன்ற எண்ணத்தை தான் விதைக்கக்கூடிய நாடாக தான் இந்த நாடு இருந்திருக்கு. அந்த தத்துவத்தையே, அடிப்படை தத்துவார்த்தத்தையே அவர் புரிஞ்சிக்காத ஒரு நபராக இருந்திருக்காரு. அவர் புரிஞ்சிக்காதபடி அவர் நினைச்சத காரியத்தை பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பார். இப்படி பல சம்பவங்கள் இந்த புத்தகத்தில். இதுல இன்னும் ஒரு குறிப்பா ரொம்ப ஒரு முக்கியமானது, நீங்க ரொம்ப ஒரு கடுமையான இதா கூட நீங்க அதை பிரயோகம் பண்ணியிருந்தீங்க. நெருப்பு, விஷம், பகை, கடன், இதை மிச்சம் வைக்கக்கூடாது, இது என்னைக்குமே கெடுதல்னு. இதை எது கூட நீங்க உதாரணமா சொல்றீங்கன்னா, எப்படி மோதிலால் நேரு அவர்கள் அதுக்கு அடுத்து பட்டேல் அவர்களையோ நேதாஜி அவர்களையோ வர விடாம தான் பையன் தான் வரணும்னு சொல்லி ஜவஹர்லால் நேருவை அங்க காங்கிரஸ்க்கு தலைவராக கொண்டு வராரு. அங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த நேரு குடும்பம், அதுக்கப்புறம் காந்தி குடும்பமும் பரிணாமிச்சு இன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தி வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாரிசுகள் நம்ம பாரத தேசத்துக்கே மிகப்பெரிய, எப்படி ஒரு நெருப்போ பகையோ விஷமோ கடனோ ஒரு பெரிய தீங்கு விளைக்குமோ, அது போல நம்ம பாரத தேசத்துக்கே ஒரு மிகப்பெரிய கெடுதல் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அது எதனோட இதுல அடிப்படையில் நீங்க 1928 நினைக்கிறேன், குஜராத்தில் பர்தோலின்ற இடத்துல ஒரு சத்தியாகிரகம் நடக்குது. அந்த சத்தியாகிரகத்தில் விவசாயிகள் போராட்டம். விவசாயிகள் மேலே 22% டேக்ஸை வெள்ளைக்காரன் போடுறான். அது ஒரு பஞ்சகாலம். அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் விளைச்சலும் அதிகமாக இல்லை. இது போடாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணால் அவன் கேட்குறான், வெள்ளைக்காரன் கேட்கல. கேட்காதனாலன்றதுன்னா அங்கே அது ஒரு போராட்டம் வெடிக்குது. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராட்டம் நடக்குது. அதை தலைமை தாங்கி நடத்துகிறவர் சர்தார் பட்டேல். வெற்றிகரமாக நடத்துகிறார். ஒரு காங்கிரஸுடைய அந்த இயக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம்னா அது சொல்லலாம், அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை சொல்லலாம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வல்லபாய் பட்டேல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாருன்றதுனால அவருக்கு சர்தார்ன்ற பட்டமே அப்போ தான் கிடைக்குது. அவருக்கு தலைவர்ன்ற பட்டம் அவர் கிடைக்குது. சர்தார் பட்டேல் என்று அப்படி தான் மாறுறாரு அவர். இது காங்கிரஸ் ஒரு பூஸ்ட் கொடுக்குது. இதை பார்த்த உடனே 1928 வரைக்கும் மோதிலால் நேரு காங்கிரஸுடைய தலைவராக இருந்தவர். ஓஹோ, பட்டேல் தான் தலைவராக வருவார் போல் இருக்குது அப்படின்னு ஒன்று காந்தி கிட்ட போய் சொல்கிறாரு. ஆமாம், பட்டேல் நல்லா பண்ணுறாரு, பட்டேலை வரதான் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை பட்டேல் இல்லாத பட்சத்தில் தயவுசெய்து என்னோடய பையனை கன்சிடர் பண்ணுங்க, கேஞ்சிறார் காந்தியை. அதுக்கப்புறம் லாபிங் தொடர்ந்து நடக்குது. காந்தி நேரு மேலே ஏன் இந்த அளவுக்கு கரிசனம் வச்சுருந்தார், பாசம் வச்சுருந்தார், யாருக்குமே புரியல.
ஆச்சாரிய அது கூட கிருபாலினி நீங்க ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்கீங்க, சுதேசி விரும்பியான காந்திக்கு வந்து மேற்கத்திய ஆளுமை கொண்ட நேருவை வந்து எப்படி பிடிச்சது எப்படி பிடிச்சதுன்றது புரியாத புதிராக கடைசி வரைக்கும் இருந்திருக்கு. இது பல இடங்கள்ல ராஜாஜி சொல்றாரு, பல இடங்கள்ல ஆச்சாரிய கிருபாலினி சொல்றாரு. இது அரசியல் ரீதியான விஷயமாவே எனக்கு தோணலை. இதுக்கு மேலே என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆச்சாரிய கிருபாலினி பயன்படுத்துகிற வார்த்தைகள் இது தான். என்ன எதுக்காக அப்படி பண்ணுறாரு எனக்கு புரியல. எதுக்காக நேரு கண்டா காந்திக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காந்தி கண்டா நேருக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். இந்த அடிப்படையில் தான் காரியங்களே பண்ணுறாரு. நேரு எதுவாக கேட்டுட்டா உடனே அது பண்ணிடணும். அதுபோல் விஷயங்கள் தான் நடக்குது. நேருக்கு தான் வந்து அந்த தலைவர் பதவி கொடுக்குறாங்க. சாதாரணமாக கண்டினியூஸாக 2 டேர்ம் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு 2 முறை 2 டேர்ம் கொடுக்குறாங்க. அதே போல் வந்து மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வந்து அந்த சுதந்திரத்துக்கு முந்தைய பீரியடில் வந்து அந்த தலைவர் ஆகணும்னு நினச்ச நேரத்தில் வந்து நீ வேண்டாம், இவர் இருக்கட்டும், இவருக்கு இந்த வெஸ்டர்ன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறார். சுதேசி இயக்கத்தை நடத்திட்டு சுதேசி சிந்தனையை வச்சுக்கிட்டு நீ கோவணத்தை கட்டிக்கிட்டு திடீர்னு வந்து ஒரு மேற்கத்திய சிந்தனையாளரை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சா அது வந்து காரணமே தெரியல. இது சம்மந்தமாக வேறு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. கடைசி காலத்தில் ஜனவரி 30ஆம் தேதி காந்தி அவர்கள் கொல்லப்படுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நேருக்கு பதிலாக பட்டேலை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நான் 2 விஷயங்களை வந்து தீர்மானம் பண்ணுறேன். முதல் விஷயம் வந்து காங்கிரஸை கலைக்கணுன்றது ஆர்டர் நான் போட்டுடுறேன். 2வது விஷயம் வந்து பட்டேலை வந்து பிரதமர் ஆக்கணும்னு அந்த தீர்மானத்தையும் கொண்டு வர நேரத்தில் பட்டேல் மறுக்கிறார். பட்டேல்னு சொல்கிறார், வேண்டாம், இது தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிளப்பும், அதனால் நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு. இல்லை நான் பண்ணியே தீர்வேன். 29ஆம் தேதி கூட ஆர்கியூ பண்ணுறாரு. 30ஆம் தேதி அது பண்ணியிருக்க கூடுன்ற மாதிரி ஒரு யூகங்கள்லாம் இருக்குது. யூகத்தின் அடிப்படையில் நம்ம சில விஷயம் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குள்ளே துரதிருஷ்டவசமாக அவருடைய மரணம் நடந்து போகுது. தொடர்ந்து காந்தியோட பேம்பரிங்லேயே அவர் வளர்ந்து வர்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பயன்படுத்திவார், தூக்கிடுவார். டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி வந்து மரணத்தில் மர்மம் வந்து நீடிச்சுட்டே இருந்தது. ஷேக் அப்துல்லாவுடைய துணையோடு அது நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷாமபிரசாத் முகர்ஜி அவர்கள் கொல்லப்பட்ட மரணிச்ச 2 மாதத்துக்கெல்லாம் ஷேக் அப்துல்லாவை தூக்கி தேச துரோக வழக்கில் உள்ள வச்சிருக்காரு. பயப்படுறாரு, ஷேக் அப்துல்லாவை பார்த்து பயப்படுறாரு. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் கன்வீனியண்ட்டான விஷயங்கள் தான் அவர் பண்ணுவார். அவருடைய அதுக்கான விஷயங்கள் பல சம்பவங்கள் இந்த புத்தகத்தில் நான் குறிப்பிட்டிருக்கேன். நேரு ஒரு மாயையின் மறுபக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு சிறு துளி தான். இன்னும் நமக்கு பெரு வெள்ளம் இருக்கு. நம்ம கேள்விப்படாத, நாம் படித்திராத பாட புத்தகத்தில் நமக்கு முற்றிலும் வேற ஒரு பிம்பத்தை காமிச்சிருந்தாங்க. அது எல்லாம் கிடையாது, அது எல்லாம் மாயை அப்படின்னு தகர்த்தெறியக்கூடிய பல உண்மைகள், வரலாற்று உண்மைகள் நமக்கு இனி இந்த புத்தகத்துல இருக்கு. இனி இது ஒரு தொடரா அடுத்தடுத்து வரும் இதுல வந்து உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையை உறக்க சொல்லணும், ஆணித்தரமாக சொல்லணும், அப்பட்டமாக சொல்லணும், கலப்படம் இல்லாமல் சொல்லணும். அந்த விதத்தில் இந்த புத்தகத்தை நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு முழு திருப்தி தான். வரக்கூடிய காலத்தில் பார்க்கலாம். நன்றி. நன்றி.